ஹாய் வெல்கம் டு நீடில் த்ரெட் டிசைன்ஸ். இன்றைக்கி சோட்டி ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எப்பயும் போல் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு ஒரு பேக்கில் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஒரு பெரிய செயின் போட்டு அதுக்கப்புறமா மேலே ஒரு குட்டி செயின் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? திருப்பி அந்த நூலை கீழே கொண்டு வந்து ஒரு லாங் செயின் கீழே போட்டு கீழே ஒரு குட்டியாக லாக் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. திருப்பியும் மேலே இது மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு 3 டைம்ஸும் ரைட் சைடு ஒரு 3 டைம்ஸும் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் சோட்டி ஸ்டிச் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். 3 டைம்ஸ் சொல்கிறது நான் சொல்கிறது, நீங்கள் 4 டைம்ஸ் கூட பண்ணலாம். உங்களுக்கு வந்து டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக தெரியணும்னா உங்களுக்கு அது மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? ஈஸி தான்ல. குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கோங்க. பெரிய செயின் ஸ்டிச் போட்டு மேலே ஒரு குட்டியாக ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது த்ரெட்டு பிரிய தான் செய்யும். த்ரெட்டு பிரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஓகேவா? ஒரு விஷயம் நம்ம செய்கிறோன்னா த்ரெட்டு பிரிய தான் செய்யும். எனக்கே கூட த்ரெட்டு பிரியும். நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டு காட்டுறேன். பிகாஸ் எனக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்க தான் செய்யும். நார்மல் தான்றதுக்காக. ஏன்னா கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க எனக்கு த்ரெட்டு வராதுக்கா, நீடில் வரமாட்டேன், நூல் வரமாட்டேன், த்ரெட்டு பிரிஞ்சிடுது சொல்கிறீங்க. ஏன்னா அது ரொம்ப நார்மலான விஷயம் தான், நடக்க தான் செய்யும். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் இல்லை அது எப்படி வரும், ஒரு வாட்டி வந்தால் பரவாயில்ல, சும்மா அப்படியே வரதுக்கா அப்படின்றீங்க. ஸோ நீங்கள் எதுக்குமே ஒரி பண்ண வேணாம். அது அப்படி தான் வரும். நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ண உங்களுக்கு ஒர்க் கரெக்டாக நடந்துடும். ஓகேவா? குட்டியாக ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இப்போ அந்த ஸ்டிச்சை வந்து லெஃப்டில் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். பார்த்துட்டு ஸ்டிச் போட்டு குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணணும் அது. ஓகேவா? ஆமாம், பாருங்கள் த்ரெட் எனக்கு மாட்ட தான் செய்யுது. ஆனால் பொறுமையாக எடுத்திங்கன்னா த்ரெட் உங்களுக்கு பொறுமையாக வந்துடும். ஏன்னா அப்படி பார்க்கும்போது தான் நம்ம ஒர்க் பண்ணுறோமா இல்லையான்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் வீக்லி ஒன்ஸ் கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நான் கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் சொல்கிறேன். ஓகேவா? இல்லை நெக்ஸ்ட் கிளாஸ் போய்க்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டிச் வரல சொல்லிட்டு அதிலே உட்காந்துட்டா அடுத்த ஸ்டிச் வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்று வரல, ஓகே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், செகண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் பார்க்க ஈஸியாக இருக்கும், அழகாக இருக்க தோணும்ல, அந்த மாதிரி தான். ஓகேவா? ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் ஆசையாக இருக்குன்னுச்சுன்னா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம நீடில் த்ரெட் டிசைன்ஸில் ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சீட்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுறது தான் சிரமமாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டா நமக்கான விஷயங்கள் ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நமக்கான ஒரு ரூட் கிடச்சிச்சு, நம்ம அதை பிடிச்சி ஈஸியாக போயிடலாம். அதை மாதிரி தான். இப்போ இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ஒரு கோடில் ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் டிசைன்ஸ்லேயும் ட்ரை பண்ணணும். ஓகேவா? நான் பிரிண்டர் ஆப்பில் என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பிரிண்டர் ஆப் எப்படி யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் என்ன டிசைன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள்.
நீங்கள் அதில் இருக்கிற மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் ஒரு மரம் அப்படி இல்லைன்னா மாலை அந்த ஸ்டிச்சஸ் கூட அந்த டிசைனில் கூட ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் அழகாக தான் இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பட் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது புரியல, என்னோடய வார்த்தைகள் புரியலைன்னா கூட நீங்கள் என்கிட்ட கேளுங்க, திருப்பி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இதே மாதிரி போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக வரும். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன் பார்த்துருவேன். நான் என்னாட்டு எப்படி போடுறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓகேவா? இந்த ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு எனக்கு டிசைன்ஸ் எதாவது ட்ரை பண்ணி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.